வணக்கம் சிஎம் சார். ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டில் யூகேயில் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் பார்த்து இது நம்ம ஊரில் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சதில் இது லண்டனில் இருக்க ஸ்ட்ரீட்ஸில் நின்றுட்டுருக்கோம். எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு டாகோ இல்லை ஒரு மாடோ ஒரு நாயோ ஏதாச்சும் தெரியுதா? அப்படியே எம்டியாக இருக்குது. வீட்டில் மக்கள் வருவாங்க, ஈவினிங்ஸில் மக்கள்லாம் நடந்து போகிறது எல்லாமே பார்க்கலாம். ஸ்ட்ரே டாக்ஸை பார்த்து அது பயப்படணுன்னு ஒரு அவசியமும் இல்லை. எந்த அனிமல்ஸும் வந்து உங்களுக்கு ரோட்டில் வராது. நம்ம ஊரில் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே டாக்ஸ்னால நிறைய பேர் கடி வாங்கி ரேபீஸ் வந்து இறந்து போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போகிறாங்க. நிறைய குழந்தைங்க எஃபெக்ட் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாடுனால நிறைய வயசானவங்க வந்து ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை மாடு முட்டியோ இறந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. மாடு வந்து ஃபஸ்ட் ஆக்ஷனாக மாடு உடனே பண்ண முடியும். அது ஏன் பண்ணலன்னு தெரில. அதே மாதிரி வந்து நாய்ங்களுக்கும் நம்ம வந்து டெஃபினட்டாக பண்ணி ஆகணும். ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கிறதுக்கு பெட் டாக்ஸாக இருந்துட்டு போகலாம். உடனே வந்து ப்ளூ கிராஸ்லேருந்து எல்லாருமே சண்டைக்கு வந்துடுறாங்க. எனக்கும் பெட் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கூட வந்து நம்ம பெட் இருக்காப்புல. இங்கே வந்து நிறைய பெட்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 35 பேருக்கு ஒரு பெட்டு, ஆனால் இங்கே வந்து 2 பேருக்கு ஒரு பெட் இருக்குது. இது இந்த அனிமல்ஸு கொல்லணும்னு நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ப்ராப்பர் ஹவுசிங் கொடுங்க, ப்ராப்பரான ஒரு என்வாயன்மெண்ட் கொடுங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க. இந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஸ்ட்ரே டாக்ஸ் இருந்திருக்கு. நம்மளும் அதை பார்த்து கற்றுக்கலாம். அது நீங்கள் இப்போ போய் ChatGPTலையோ எதுலேயே போனாலும் என்ன மாதிரி இவங்க எராடிகேட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுவே யூஸ் பண்ணுங்கள். இல்லை நம்ம ஊருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுமோ யூஸ் பண்ணுங்கள்.